இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் இதுவரை உங்களுக்கு போதித்தேன், இனி நான் மரிக்க போகிறேன், இனி அவர் ஒரு தேற்றரவாளன் என்கிற ஒரு ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார் என்று சொல்லி அதை ஆணித்தனமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவதை பார்க்க முடியும். அந்த இடத்திலே தேற்றரவாளன் ஒரு ஆவியானவர் நம் மனிதனிடத்தில் பரலோகத்திலிருந்து மனிதனிடத்தில் வருவதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த ஆவியானவர் என்ன செய்வார் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை சாட்சியாக சொல்லுகிறார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மனிதனிடத்தில் பாவம் இருக்கு என்பதை இந்த வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நாம் பாவம் செய்தோமானால் நிச்சயமா நம்முடைய ஆத்மா மரணத்துக்கு உட்பட்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அதுபோல இது பாவத்தை குறித்து நீதியை குறித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மனிதன் பாவம் செய்கிறான், நீதி இல்லை என்பதுதான் இந்த வேதம், இந்த ஆவியானவர் நம்மிடத்தில் உணர்த்துவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது பாவம் செய்கிறவர் ஆத்மா சாகும். அதனாலே பாவம் செய்கிற எந்த மனிதனா இருந்தாலும் அவனுடைய ஆத்மா நிச்சயமா நரகத்துக்குள்ளே போகும் என்பதுதான் ஆணித்தனமான வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படியானால் நாம் பாவம் செய்தோமானால் நிச்சயமாய் அந்த தண்டனைக்குள்ளே உட்பட்டிருக்கிறோம் என்பதை நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர் வந்து பாவத்தை குறித்து, அவர் வந்து அந்த ஆவியானவர் வந்து உங்களுடைய பாவத்தை குறித்து அவர் சொல்லுவார் என்று வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அதனால் நீங்கள் பாவம் செய்தது உண்டானால் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை போடுங்கள். நான் நிச்சயமா அந்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்து அந்த பாவத்தை குறித்து அவர் உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.